தாய் மண்ணே தாய் மண்ணே மனம் தளராதே. தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியோடு இணைந்திருக்கும் உலக தமிழர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று நம் தந்தி டிவியோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யார் தெரியுமா? தாய் மண்ணே ரவி முருகையா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போ ரீசெண்டாக நீங்கள் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு வரீங்க. அதற்கு காரணம் நீங்களே ஒரு தேசபக்தி பாடல், நீங்களே அதனுடைய பாடல் வரிகளை எழுதியிருக்கீங்க, அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்களே அதில் நடிச்சும் இருக்கீங்க. முதல்ல அந்த பாடல்லேருந்து நம்ம சில காட்சிகளை பார்த்துடலாம். தாய் மண்ணே மனம் தளராதே. தாய் மண்ணே மனம் தளராதே. வானோடு இமை போன்ற இமயமும் நமதே. நேற்று கார்கில் போரிலே வெற்றி வாகை சூடினோம். மீண்டும் அத்து மீறலா, தாயின் மடியில் கீறலா. தூண்டும் போரினால் ஒரு பிஞ்சும் மிஞ்சுமா. தாய் மண்ணே மனம் தளராதே. வானோடு இமை போன்ற இமயமும் நமதே. சிந்து நதிக்கரையோரம் இந்தியாவின் புகழ் பாட வெடிகுண்டு சப்தம் அதை தடை செய்ததே. 47 பிரிந்தோமே, இந்நூற்றாண்டில் நுழைந்தோமே, இன்னும் கூட அந்த காயம் மாறவில்லையே. வங்க தேசம் பிரிந்தாலும் எங்கள் தேசம் பிரிந்தா போதும். தர்மம் என்றும் எங்களோடு வந்தே மாதரம். தாய் மண்ணே மனம் தளராதே. வானோடு இமை போன்ற இமயமும் நமதே. உதிரத்தை நீராய் கொண்டு, சடலத்தை படகாய் கொண்டு, காஷ்மீரின் ஏரி அன்று மாறியதே. பகைவனின் ஆயுதம் அங்கே சுடும்போது தோட்டா கூட மதம் என்று பார்க்கவில்லை, பதம் பார்த்தது. ஓஹோ, எதிரியின் தோட்டா சொல்லும் பாடம் நாமும் கற்போம் மரபோ. மதம் கொண்டு வதம் வேண்டாம், பாரதமன் வேண்டும். தாய் மண்ணே மனம் தளராதே. வானோடு இமை போன்ற இமயமும் நமதே. வெள்ளை மலை கனவாயில் மெல்ல மெல்ல நுழையாதே. சுபாஷ் சந்திரர் வம்சம் நாங்கள் மறவாதே. பனிமலை பசுமை கண்டு மாற்றான் மல்லிகை என்று நினைக்காது மலரை நீங்கள் பறிக்க வந்தார். ஓ, இமயம் கொண்ட எங்கள் மண்ணை தாய் மேலானை மீட்போம். 1 கோடி உயிர் தந்து பாரதமன் காப்போம். தாய் மண்ணே என் இறைவனும் நீயே. காஷ்மீரின் பனிமலையில் பாட வைத்தாயே. ஆடி மாதம் பாடினே ஆவணிக்குள்ளானையா. ஆணையிட்ட சேனையா, தீயம் கூட அங்கு தென்றலா. மாயம் என்பதா
புகழும் தாய் மண்ணுக்கே. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். வணக்கம். தந்தி டிவி நேயர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இப்போ நம்ம அந்த பாடல் காட்சிகளை பார்த்தோம். உண்மையிலேயே உங்களுடைய முயற்சி ஒரு புதிய முயற்சி. ஏஆர் ரகுமான் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச 50 ஆண்டுகளில் அவர் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணார், வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி, ரொம்ப ரொம்ப பாப்புலர். 75வது ஆண்டில் நீங்கள் உங்களுடைய ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறீங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்தது? இயற்கையாகவே அது சிறு வயதிலேருந்து ஏற்பட்ட ஒரு அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சாருடைய இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு, மறக்க முடியாத உண்மை. ஆனால் அந்த கார்கில் வார் நடந்து முடிஞ்ச நேரத்தில் அதனுடைய உயிர் இழப்பை இழந்து இது வலியால் பிறந்த வரிகள்னு சொன்னால் இது நிச்சயமாக அதில் ஒன்றும் தவறு இருக்காது. ஆனால் அந்த வழியில் ஏற்பட்ட வழியால் இந்த வரிகள் எழுத வேண்டிய ஒரு நிர்பந்தம். ஏன்னா வரிகள் மூலமாக என்னுடைய கருத்துக்களை எழுதி வச்சுருந்தேன். அதுதான் இது ஒரு தூண்டுகோல். 1999 அந்த கார்கில் போர் நடைபெற்றது. அது நிறைய பேர் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் நீங்கள் அது தொடர்பாக ஒரு பாடல் வரிகள் எழுதி அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் அதில் நடிச்சிருக்கீங்க. இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது உண்மையாக சொல்லப்போனால் அது அப்போ எழுதி அந்த வழியால் பிறந்த வரிகள் அப்போவே எழுதி உள்ளே வச்சுட்டேன். நான் உள்ளே வச்சுட்டு அதை அப்படியே ரொம்ப எல்லா இஷ்யூஸும் நான் கவர் பண்ணியிருந்தோம். நம்முடைய தேசத்தோடைய எல்லையில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு உள்ள பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அது பாதுகாக்கிறாங்க, எல்லா இஷ்யூஸும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரம் தொழில் தொடங்கின நேரம். அப்போ தான் 99 தான் முதல்ல தொழில் தொடங்கி ஒரு ரியல் எஸ்டேட், வாசன் எஸ்டேட்னு ஒரு பிளாட் போட்டுட்டு இருந்த நேரம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த அவருடைய மேஜர் சரவணன் திருச்சியை சேர்ந்த இறந்து போயிட்டார். அவருடைய அந்த மாட்டியரோட பேரில் தான் அந்த ஸ்ட்ரீட்டே வச்சேன். ஸோ அப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக வச்சுட்டு வரும்போது அந்த தூண்டுகோல் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை போய் பார்த்தோம். அம்மாவை போய் பார்த்தோன்னா அப்புறம் அவருக்கு ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அப்புறம் மேஜர் சரவணனுக்கு பாட்டு எழுதின பிறகு தாய் மண்ணுங்கிற பாடல் இயற்கையாக வந்துச்சு. உங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் ஒரு சினிமேட்டிக் குவாலிட்டியில் அமைஞ்சிருக்குங்க சார். சரி, உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணணும்? நீங்கள் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணீங்க? இது வந்துங்க 2019 2000 எழுதுனது. ஒரு 19 வருஷம் அப்படியே இருந்துச்சு. தொழில் நடந்துட்டு தொழில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. நல்ல தொழில் பண்ணி நல்ல பெரிய லெவலில் வாசன் எஸ்டேட்டுங்கிறது பெரிய பேராகிடுச்சு திருச்சியில். அந்தளவுக்கு ஒரு பெரிய எழுச்சி. அதுக்கப்புறம் 2019 யதார்த்தமாக நான் இந்த பாடல் எழுதின போதே நினச்சேன், அந்த பகுதி கார்கில் எங்கெல்லாம் போர் நடந்துச்சோ அங்கே போய் இதை நம்ம பாடணும் அப்படின்னு நினச்சேன். பாடினா அமைதிக்கு ஒரு அஸ்திவாரம் ஆகிடும்னு நினச்சேன் நான். ஏன்னா நல்லா அமைதி தானே விரும்பி கேட்குறோம். இந்த ஒரு வரிகள் எழுதியிருக்கோம் இல்லைங்களா? அதனால் தூண்டும் போரினால் ஒரு பிஞ்சும் மிஞ்சுமானு கேட்டிருக்கேன். அந்த போர்னால பிஞ்சு கூட மிஞ்ச போகிறதில்ல. அதனால் போர் வேண்டான்னு சொல்கிற இந்த வரிகளை பாடினா நல்லா இருக்குன்னு நினச்சி 2019 ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. எப்படின்னா யதார்த்தமாக நான் யோகா கிளாஸில் போய் சேர்ந்தேன். அவங்க லேலதாக் போகிறேன்னாங்க. அப்புறம் அப்படியே அவங்களோட போயிட்டு டைவர்ட் ஆகி காஷ்மீர் வந்தேன். காஷ்மீர் வந்துட்டு தால் லேக் நடுவில் நின்று இந்த பாட்டை பாடினேன். உனக்கு அது ரெக்கார்டிங் இருக்குது என்கிட்ட. ஆமாம், 2019 ஜூன் 29 அன்று நான் சாயந்தரம் 5 மணிக்கு பாடினேன். ரொம்ப நிறைய பேர் அதை சுற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அர்த்தம் புரியல. ரொம்ப இது வேகமான பாடல் இது. அங்கேயே பாடி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஒரு 2 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள், அதிசயமான மாற்றங்கள் நடந்துச்சு காஷ்மீர்லேயே. ஸோ அதனால் எனக்குள்ள மனசுக்குள்ளே நம்ம பாடினது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ நம்ம பாட்டில் இது ஒரு மந்திரம், இது ஒரு பாடல் அல்ல, இது ஒரு மந்திரங்கிறத நான் உணர்ந்தேன். உணர்ந்துட்டு தான் திரும்ப இதை ஒரு பெரிய வீடியோவாக அட்லீஸ்ட் ஒரு ஆடியோ எடுக்கலான்னு தான் முதல்ல ட்ரை பண்ணோம். அதனால் மிகப்பெரிய சங்கர் மாதேவன் சார் அப்ரோச் பண்ணி பண்ணணும். கோபால் ராவ் சார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட மியூசிக் டைரக்டர் அப்ரோச் பண்ணி பண்ணோம். அதுக்கப்புறம் சங்கர் மாதேவன் சார் பாடினோன்னா ஒரு வீடியோ பண்ணுங்கன்னு கேஷுவலாக சொன்னார். எங்களுக்கு பெரிய இதெல்லாம் எதுவுமே பிளான் பண்ணி நடக்கலைங்க. அதுதான் இந்த பூமியோட வரம், பாரத மண்ணுடைய வரம், அவங்களுடைய ஆசீர்வாதம். இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய்னு ஒரு டைரக்டர் இருக்கார், நமக்கு ரொம்ப வேண்டியவர். அவரை வச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன வீடியோ எடுக்கலான்னு பொழுதுபோக்காக செஞ்சோங்க. பட் அதுக்கப்புறம் ஹை குவாலிட்டி பீப்புள் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணோம். காஷ்மீர், மணாலி, அந்த காரணங்களால் இந்த எடிட்டிங் பார்த்திங்கனாக்கா நம்ம பாகுபலியில் இருந்த ஒருத்தர் வந்திருந்தார். ஸோ அந்த டைரக்டர் விஜய், பாகுபலி எடிட்டர் அண்ட் நம்ம கோபால் ராவ் சார் மியூசிக்கு, அப்புறம் எல்லாமே சேர்ந்து சத்ரபதி சிவாஜி, நேதாஜி கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்து தான் இதுக்கு ஒரு சாகாவரம் இந்த பாட்டுக்கு கிடச்சி போச்சு.
ஓகே. அந்த அந்த பர்ட்டிகுலர் கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வரணுங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எப்படி தோணுச்சுனாங்க, சில வரிகள் எழுதிக்கிட்டே வந்தோம். எழுதிக்கிட்டே வரும்போது, வெள்ளை மலை கணவாயில் மெல்ல மெல்ல நுழையாதே, சுபாஷ் சந்திரன் வம்சம் நாங்கள் மறவாதே அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருந்தோம். அப்படி எழுதும் போது எனக்கு இன்னும் சின்ன வயசுலேருந்தே ஜென்ரலாகவே கொஞ்சம் நான் நாடகம் நடிச்சிருக்கேன் நிறையா. 15 வயசுக்கு ஸ்கூல்லலாம் நாடகம் நடிச்சிருக்கேன். அதனால் நான் ஊட்டியில் தான் படித்தேன் 3 வயசுலேருந்து. அப்படி நடிச்சிட்டு இருக்கும் போதே எனக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நான் மிகப்பெரிய ஐயாவுடைய ரசிகர் நான். அதனால் ஜென்ரலாக அந்த தேசபக்தி பாடல்கள், தேசபக்தி வேஷங்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் இதெல்லாம் வந்து நான் அவர்கிட்ட இருந்து ரொம்ப எனக்கு உள்வாங்கிட்டேன். ஸோ அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் இந்த சுபாஷ் சந்திர வம்சம் நாங்கள் மறவாதேன்னு சொல்லும்போது, ஏன் அது மாதிரி ஒரு வேஷம் ஒரு செகண்ட் போட்டா என்னான்னு நான் டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு செகண்ட்னு அப்புறம் தான் அவங்க எப்படி யோசிப்பாங்க நமக்கு தெரியலையே. நான் ஒரு செகண்ட்னு இல்லை அது கேரக்டராக கொண்டு வந்துடலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணோம், யாரை கொண்டு வரது, எத்தனை பேரை கொண்டு வரதுன்னு தெரியல. தென்னாட்டில் வடநாட்டில் நினச்சோம். சரி 2 புருஷர்களை செலக்ட் பண்ணுவோம். ஒரு 1000 வருஷத்தில் 2 மேஜரான புருஷர்கள் யார், மிகப்பெரிய வீரர்கள் யாருன்னு பார்க்கும்போது, ஒரு பகுதியில் சத்ரபதி சிவாஜி இருந்தார், ஒரு பகுதியில் நேதாஜி இருந்தார். போர்ப்படை வீரர்கள். ஓகே. அஹிம்சையில் போகிறவங்கள நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா போர் சம்மந்தமாக எழுதியிருக்கோம். ஸோ போர்ப்படை வீரர்களை தான் பிடிச்சாகணும் இல்லைங்களா. அதனால தான் நம்ம வந்து இவங்களை 2 பேர்த்தையும் செலக்ட் பண்ணி, ஏன்னா ரொம்ப பேரை போட்டாலும் கொஞ்சம் க்ரௌடட் ஆகிடும். பாட்டு சின்ன பாட்டு 5 நிமிஷம். ஸோ அடுத்தடுத்து நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்டில் கண்டிப்பாக தென்னாட்டில் இருந்தோம், நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம், இன்க்ளூடிங் வீரபாண்டிய பட் கட்டபொம்மன் ஐயா அந்த மாதிரி ஒரு வேடத்தில் நான் கூடிய விரைவில் அவருடைய தூக்கிலிடப்படும் காட்சியை நடிக்க போகிறோம். சார், அதாவது சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய கெட்டப்பை நீங்கள் போட்டிருக்கீங்க, அதில் உங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய கெட்டப் நீங்கள் போட்டிருக்கீங்க, நீங்கள் தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நீங்கள் அந்த கெட்டப்பை போடுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பயிற்சிகள் எடுத்துக்கிட்டீங்க? அது உங்களுக்கு எவ்வளவு சவாலாக இருந்தது? நேதாஜி வந்து கரண்ட்டாக நம்ம எல்லா மிலிட்ரியில் போடக்கூடிய உடை சில மாற்றங்கள், இது மொத்தமாக உடை, அதாவது எல்லாத்தோட ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் வந்து அவருடைய போட்டிருக்கிற தலைப்பாகை வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். எல்லாரும் நம்ம மேக்கப் மேன் சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த தலைப்பாகை சரியாக அமையலைன்னா இது அப்படியே அப்செட் ஆகி ஒரு வேறு மாதிரி அமைஞ்சிருங்க, இது நடிக்கவே முடியாது அப்படின்னாரு. அதனால் ரொம்ப இடத்துல கொஞ்சம் அவரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தார். பட்னம் ரஷீத் ஐயான்னு பேர், 5 அவார்டு வாங்கியிருக்கார், நேஷ்னல் அவார்டு. ரொம்ப பெரிய ஒரு எல்லா நடிகர்களுக்கும் அவர் பண்ணுறாரு, இந்தியன் 2ல் கூட பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய மனிதர். அவர் வீட்டுக்கு வந்து என் கூட ஒரு 1 ஹவர் பேசிகிட்டு இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் டேரக்டர்கிட்டையும் மற்றவங்கள்ட்டையும் ஒத்துக்கிட்டார். சரி இவர் நடிச்சிருவாருங்க, நான் மேக்கப் போடுறேன்ட்டு. அப்போ வந்து அவர் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொஞ்சம் நிறைய பண்ண சொன்னாங்க. நேதாஜிக்கு, அதாவது சத்ரபதி சிவாஜிக்கு. நேதாஜி கூட கொஞ்சம் பூசினாப்பில் இருப்பார், அதனால் அது ஓகேன்ட்டாங்க நீங்கள் இருந்தது. இதுக்கு கொஞ்சம் சில சிரத்தை எடுத்ததில் கொஞ்சம் ஒரு 2-3 கிலோ இறங்கி சத்ரபதியாக நடித்தோம். காஷ்மீரில் நீங்கள் பாடிய தேசபக்தி பாடல் இன்றைக்கி திரையில் எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்காங்க. அந்த தேசபக்தி பாடல் நம்ம தந்தி டிவி வாயிலாக உங்களை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழர்களுக்காக சில வரிகளை பாடலாங்க. தாய்மண்ணே தாய்மண்ணே மனம் தளராதே, வானோடு இமை போன்ற இமயமும் நமதே, நேற்று கார்கில் போரிலே வெற்றி வாகை சூடினோம், மீண்டும் அத்து மீறலா, தாயின் மடியில் கீறலா, தூண்டும் போரினாள் ஒரு பிஞ்சும் மிஞ்சுமா, தாய்மண்ணே தாய்மண்ணே மனம் தளராதே, வானோடு இமை போன்ற இமயமும் நமதே. பியூட்டிஃபுல் சார், ரொம்ப அழகாக பாடினீங்க, ரொம்ப அழகாக பாடுங்க சார். இந்த பாடலை ஆனேரில், அதாவது மக்கள்லாம் பார்க்கக்கூடிய இந்த பெரிய திரையில் உங்களுடைய வாய்ஸை நீங்கள் அதில் பொருத்தாதமைக்கு காரணம் என்ன? நீங்கள் பெரிய பெரிய சிங்கர்ஸை தேடி சென்றிருக்கிறீங்க. இது என்னங்க சார், இது மியூசிக்கு வந்து எல்லாமே வந்து எல்லா மியூசிஷியன்ஸும் எல்லாம் பாடிட முடியாது சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கும். 2வது இதுக்கு ஒரு பிராண்டு வேணுங்க. இந்த தாய்மண்ணே நான் பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும், மேனேஜ் பண்ணி பாடிடலாம். ஆனால் சங்கர் மகாதேவன் சார்லாம் ட்ரெயின் சிங்கருங்க, இந்த கர்நாடிக் ஆரம்பத்துலேருந்து பாடி ட்ரெயின் சிங்கர்ஸ். அவங்களுக்கும் ஒரு பிராண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பிராண்டு வந்து இந்த பாட்டுக்கு தேவை. இந்த தாய்மண்ணைங்கிற பாடலுக்கு அந்த பிராண்டு தேவை. அவங்க இப்போ சங்கர் மகாதேவன் சார் பாடினதுனால வடநாடுகளில் இப்போ இது வந்து ஹிந்திலையும் பண்ணியிருக்கோம். தாய்மண்ணை ஹிந்தியில் பாரத்மா, தெலுங்குல நனுகண்ணா, கன்னடாவில் தாய் நிலவே.
ஸோ பார்த்திங்கன்னா அந்தந்த இடங்களில் இந்தியா பூரா இது வந்து 140 கோடி பேரை பேஸ் பண்ணி செஞ்ச பாட்டு. இது ஒரு வெறுமன தமிழகத்தை மட்டும் இல்லை. ஓகே. ஸோ அதனால் என்னென்னா இது ஒரு பெரிய பிராண்ட் இருக்கணுங்க. ஓகே. அதுக்காக தான் நாங்கள் தெலுங்கும் கன்னடாக்கும் பார்த்திங்கன்னா காலபைரவான்னு ஓகே தெலுங்குவில் வந்து நான் இது வாங்கியிருக்காரு ஆஸ்கர் அவார்டு அந்த பாட்டுக்கு. நாட்டுன்னு கீரவாணி ஐயாவோட சன் அவர். அதனால் அவரை போய் பிடிச்சோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரீச் குட்வில் பிராண்ட் இருந்தால் தான் ரீச் ஆகும். ஓகே. நம்ம இனிமேல் நமக்கு தாய் மண்ணைங்கிறனால இனிமேல் நம்ம ஏதாவது சில பாடல்கள் நல்லா பாட முடியும். ஓகே. அதை மட்டும் பாடிக்கலாம். வந்தே மாதரம் இப்போ 50வது ஆண்டில் செஞ்சுருக்கும் போது ராஜஸ்தான் அதிகமாக காட்டுவாங்க. ஒட்டகம்லாம் வரும். பிறகு கேரளாவில் யானைகள்லாம் வரும். நீங்கள் அந்த லொக்கேஷனை காட்டிலும் காஷ்மீரை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? அந்த வந்தே மாதரம் ஆல்பத்துக்கும் உங்களுடைய இந்த ஆல்பத்திற்கும் என்ன வித்தியாசம்? இது வந்துங்க பேசிக்கலாகவே இந்த பாடல் எழுதுனதே கார்கில் போரில் இறந்த 257 வீரர்கள், குறிப்பாக திருச்சியை சேர்ந்த மேஜர் சரவணன், அது எங்கள் ஊர் திருச்சி, அதில் ஆரம்பித்து 250 பேருடைய இழப்பு. அதனால் அந்த வழியில் ஏற்பட்ட வரிகள் இது. அந்த போர் சம்மந்தமாக இருக்கும் பொழுது அந்த போர் நடந்த இடம் கார்கில். இந்த கார்கில்ங்கிறது காஷ்மீர் தாண்டி தான் போகணும், லடாக் பக்கத்தில் ஆன் த வே. அது தவிர அந்த அந்த ஹிமாலயாஸோட ரீஜன் இருக்கு இல்லைங்களா, இமயத்தோட பகுதியில் தான் அந்த வார் நடந்துச்சு. ஸோ அந்த இமயம் இருந்தால் தாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இமயம் ஒரு பெரிய ஒரு சிம்பல். இமயத்தை வென்றுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு சிம்பல். அப்படி அதனால் இந்த இமயம் அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம் இந்தியாவில். ஸோ இமயம் இருக்கக்கூடிய பகுதியில் ஷூட்டிங் எடுத்துட்டாலோ அதெல்லாம் வந்துட்டாலோ மிகப்பெரிய ஒரு படமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வார் அங்கே தான் நடந்துச்சுங்கிறனால அந்த எல்லையை பாதுகாக்கக்கூடிய நம்ம வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலும் அப்போ தான் இது வந்து இதோட பிரம்மாண்டம் தெரியும். அதனால் அந்த காரணத்தினால பண்ணோம். 75வது ஆண்டு விழாவில், உங்களுடைய அந்த பாடல் விழாவில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் பங்கு பெற்றிருந்தார். இந்த பாடலை கேட்டு அவர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? அவர் ஆக்சுவலாக இது ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயங்க. நிதின் கட்கரி ஐயா வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். சத்ரபதி சிவாஜியோட ஊர்னால அவர் மேடையிலேயே ஒரு செல்லமாக கோச்சிக்கிட்டார். என்னங்க 4 மொழியில் போட்டிருக்கீங்க, நீங்கள் மராத்தியில் போடலை, மராத்தியில் போடாமையே நேதாஜியாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இல்லைங்க ஐயா, கண்டிப்பாக நாங்கள் அடுத்தது போட்டுட்டு உங்களை வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த பாடலை கொஞ்சம் நம்ம பிரபலியப்படுத்துறதுனால கொஞ்சம் நேரம் கிடைக்கல. பட் இப்போ மராத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் பூனேலாம் ஷூட் பண்ணலாம், தனியாக அது இன்னொரு வேர்ஷனாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏஆர் ரஹ்மான் வந்து எப்பொழுதும் ஒரு பேட்டியை முடிக்கும் போது எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லி முடிப்பார். நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எல்லா புகழும் தாய் மண்ணுக்கே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க. அதற்கான காரணம் என்ன? அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரே இறைவன் தான். ஆனால் அவங்கவுங்க போகிற ரூட்டு எடுத்துக்கிற நம்பிக்கை வேறு. ஸோ அந்த நம்பிக்கையிலே ஒரு நம்பிக்கை என்ன, பஞ்சபூதங்களில் பூமி ஒன்று. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லும்படி பார்த்திங்கன்னா இத்தனை பிளானட்ஸ் இருக்குது, இத்தனை கிரகங்கள் இருக்குது. எங்கேயுமே உயிர் இல்லை, எங்கேயுமே உயிர் பிறக்கலை, உயிர் இல்லை, ரெக்கார்டு இல்லை. ஸோ இப்போ இந்திய பூமியில் வந்து உயிர் மட்டும் இல்லை, அந்த உயிரை வாழ வைக்கக்கூடிய உணவும் இருக்குது. எல்லா உயிரினங்களும் இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த பூமி வந்து கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்குங்கிறது நியாயமான ஒரு லாஜிக். அப்படிங்கும்போது அந்த பூமி, அதனால பூமி தாயின்னு சொல்கிறோம், தாய் மொழின்னு சொல்கிறோம், தாய் மண்ணுன்னு சொல்கிறோம். தாய்மொழி வந்து எனக்கு கவிதை வடிவில் வந்துருச்சு, தாய் மண் வந்து எனக்கு தொழில் வடிவில் வந்துருச்சு. ஸோ 2 தாயும் என்கிட்ட வந்துட்டாங்க. ஆனால் இழந்த தாயை ஈடு செய்கிற அளவுக்கு இந்த பவர் அந்த 2 தாய்க்கும் கிடச்சி போச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூமியை வந்து இவ்வளோ பூமி வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு, அதோடைய பூமியிலேயே வியாபாரம் பண்ணி பூமியிலேயே சம்பாரித்து பூமிக்கு பாட்டு எழுதி அது மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியை போய் அடைஞ்சு இந்தியா பூரா, ஏன் உலகம் பூரா கூட இந்த பாடல் போயிருக்கு. இந்தியா பூரா போயிருக்குங்க. தமிழ்நாட்டில் நல்லாவே போயிருக்கு, தமிழகத்தில் வடநாட்டிலையும் போயிட்டுருக்கு இந்த பாடல். அப்படி இவ்வளோ பெரிய பேர் புகழ் கொடுத்த இந்த ஒரு பூமிக்கு, அதனால் எனக்கு அது எங்களுக்கு கொடுத்ததுனால எல்லா புகழும் தாய் மண்ணுக்கே நான் சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு 3 தாய்: ஈன்ற தாய், தாய்மண், தாய்மொழி. அந்த 3 தாயில் ஈன்ற தாயை இழந்தவர்கள் கவலை கொள்ள வேண்டாம். தாய்மொழியையும் தாய் மண்ணையும் நேசித்தால் வெற்றி உறுதி என்பதற்கு தாய்மண்ணே என்ற இந்த பாடலும் நானுமே ஒரு மிகப்பெரிய உதாரணம். தாய்மொழி மனிதனால் படைக்கப்பட்டது, தாய்மண் இறைவனால் படைக்கப்பட்டது. தாய்மண்ணை நேசித்து வெற்றி பெறலாம் என்பது சாத்தியமே. எந்த ஸ்ட்ராட்டஜி சிறந்தது? தமிழக இளைஞர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? இன்றைக்கி
மை பேஷன் இஸ் மை நேஷன் அப்படிங்கிறத என்னோட கான்செப்ட்டுங்க. ஸோ உங்களோட பேஷன், உங்களுடைய நேசம், உங்களுடைய பற்று, எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பற்று இருக்கும். அதை அவங்க தாய் தந்தையர் கண்டுபிடிக்கணும். அந்த லைனில் அவங்கள டோட்டலாக இன்வால்வ் பண்ண வச்சிட்டிங்கன்னா அவங்க வேறு எந்த மாற்று லைனுக்கும் போக மாட்டாங்க, தவறான சிந்தனைக்கு போக மாட்டாங்க. நமக்கு பிடித்ததாக, நமக்கு ரொம்ப எதை நாடி பேஷனட்டாக இருக்குமோ அதை வாழணும். அப்போ தான் அந்த வாழ்க்கையின் முழுமை பெறும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை வந்து முழுமை பெறுற அளவுக்கு இருக்குங்கிறது நான் அதுவும் என்னுடைய பூமி தாய்க்கும் பாரத மண்ணுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நான் நினச்சி வெறுமன பொருளாதாரம் வந்திருந்தால் நான் திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டேன். பட் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தாய் மண்ணே என்கின்ற ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் இது அப்படின்னு ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது. அது மாதிரியான விஷயங்கள் நிறைய பேரை இணைக்குது. இதில் தான் எனக்கு பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன். சுதந்திர தினத்தன்று தந்தி டிவியோட நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி சலீம் சார். அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தாய் மண்ணே மனம் தளராதே.